சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சங்கீதம் 37 சங்கீதம் 37வது வசனம், பக்கம் 693 பழைய ஏற்பாட்டில் 37 சங்கீதம் 37வது வசனம். கவனி, என்ன கவனி, கவனி. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு என்னது? சமாதானம். இங்க கவனிப்பா. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் சொன்னா, இங்க கவனி, உத்தமனை நோக்கி தான் நீ பார்க்கணும். யார் அந்த உத்தம? தத்துவமா சொல்லு. ஆமா, உத்தமனை நோக்கி. கர்த்தர் உத்தமர். கர்த்தரை நோக்கி பாருன்னு சொன்னா, நம்ம அம்மா யார பார்த்தாங்க? உத்தமரை பார்த்தாங்களா, அக்கிரமக்காரனை பார்த்தாங்களா? ஏன் பிசாசு அக்கிரமக்காரன், உத்தமம் கிடையாது அவன். அவனை போய் பார்க்கலாமா நம்ம அம்மா? யாரும் நினைக்காதுப்பா, நம்ம அம்மா ஏவாளம்மா. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவன, கர்த்தர் செம்மையானவரு, அவரே பாரு. அந்த அக்கிரமக்கார பிசாசு போய் பார்க்கலாமா நீ? அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஆமா, இயேசு மனுஷகுமாரன். இயேசுவை நோக்கி பார். இயேசு யாரு? மனுஷகுமாரன். ஆமா, நீ உத்தமனை நோக்கி, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். இயேசுவை நோக்கி பாரு. பார்க்கறது அப்படியே வேடிக்கை பார்க்க கிடையாது. என்ன சூப்பர் ஸ்டாரு, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அப்படி சூப்பர் ஸ்டார் பார்த்துக்கிறது இல்லை. அப்போ உத்தமனை நோக்கி, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அப்படியே நெஞ்சுக்கு சமாதானமா இருக்குதுங்க. அப்படியே வாயில வாட சொல்றோம். அங்க பார்த்தா பிரச்சனை தெரியல, ஒரே குழப்பம் வேதனை. அது இல்ல சமாதானம்னா, நத்திங் லேக்கிங், நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன், நத்திங் மிஸ்ஸிங். எல்லாத்திலும் விடுதலை, எல்லாத்திலும் ஆசீர்வாதம். ஒருத்தனுக்கு பணம் கோடி கோடியா இருக்கும், அதுல பிரச்சனை இல்லை, அதுல நல்ல ஐஸ்வர்யமாகறான். ஆனா சரீரத்தில் என்ன இல்ல? வியாதி மேல வியாதி, ஏகப்பட்ட வியாதி. அது சமாதானமா? சமாதானம். சமாதானம் என்னன்னா, சரீரத்தில் பூர்ண ஆரோக்கியம், டப்பு, ஏகப்பட்ட டப்பு. அப்போ சமாதானம்னா என்னன்னா, எல்லாத்திலையும் நிறைவு. ஏதாவது ஒரு குறைந்துச்சுன்னா அந்த ஒண்ணு பத்தி தான் கவலைன்னுவாங்க. அந்த ஒரு கவலை இல்லாம சமாதானம்னா சகலத்திலும் சமாதானம். இயேசுவை பார்த்தாக்கா, நான் சமாதானத்தை உங்களுக்கு, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்றாரு. சமாதானம் என்னது? ஏ டு ஜெட், தொழில், வியாபாரம், மனைவி, பிள்ளைங்க, சகலத்திலும் சமாதானம் இயேசுக்குள்ளது. அப்போ நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். உத்தமனை நோக்கி பார்த்து, இங்க கவனி, அப்படியே நோக்கி பார்க்கறது என்னது? வேடிக்கை பார்க்கறது கிடையாது. உத்தமனை, அந்த உத்தமனுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன, அவன் எப்படி செயல்படுறான், அவன் என்ன செய்யறான், எப்படி, அதை பார்க்கறது, அதை அப்படியே காப்பி அடிக்கிறது. அப்போ இயேசு பார்த்தா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்ப கர்த்தர் எப்படி செயல்படுறாரு? கர்த்தர் எப்படிப்பட்டது? நன்மை மரியாதை ஜீவ, கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அவர் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை பிதாவாகி தேவனுக்கு கொடுப்பாரு. ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுப்பாரு. அவர் தான் உத்தமரு. அவரை ஜெயிக்க யாராலும் முடியாது. அந்த உத்தமனாகிய இயேசு சபிக்குள் ஆஸ்வதிக்கிறாரு, பகைக்கு நன்மை செய்யறாரு, சத்துருக்களை சிநேகிக்கிறார், துன்பப்பட்டு ஜபம் பண்ற. அதான் நோக்கி பார்க்கறது. நோக்கி பார்க்கறது அப்படியே பார்த்துட்டு அப்ப நான் தான் அப்போ நோக்கி பார்ப்பாங்க. ஆனா இவன் வேலையை காட்டு பிசாசு வேலையை பார்த்துருப்பான். ஊர் செல்ல, நாடு செல்ல, அரசியல்வாதி செல்ல, பேர் விசுவாசி, ஊழிக்கார், அந்த ஊழிக்கார் செல்ல, இந்த ஊழிக்கார் செல்ல, அது தப்பு இது தப்பு, இப்படி பேசியிருப்பாரு. அப்படி இல்லை, உத்தமனை நோக்கி பார்த்துனா அவரை நோக்கிப்பார். அவர் எப்படி பேசுறாரு, அவர் என்ன பண்றாரு, ஏ டு ஜெட் அப்படியே டிட்டோ.
அப்படியே காப்பி அடிக்கிறது, நோக்கி பார்க்கறது. இயேசுவை காப்பி அடி, பிசாச காப்பி அடிக்காத. ஏவாளு தோட்டம் எல்லா விருட்சத்துக்கு அடிக்க ஜீவ விருட்சத்துக்கு அடியிலே இருன்னா ஒருத்தன் கேட்றாங்க, மோசமானவன் அவன் பேரே பிசாசு, அவனை போய் நோக்கி பார்க்கலாமா? அவங்ககிட்ட போய் நோக்கி பார்த்து அவன் என்ன சொல்றான் அதை செஞ்சா பாரு. நன்மை தீமை, சுயநீதி அநீதி, நல்லவன் தீயவன், அவனை மாதிரியே செய்தான். பிசாசை நோக்கி பார்த்து அவனை மாதிரி அக்கிரமாகி, அவனை மாதிரி திருடி, அவனை மாதிரி கொண்டு அவனே சாவுமாயி அப்படியே பாதாத்துக்கு அவங்ககிட்ட போய் சேர்ட்டான். ஏவாள் புருஷனை கொண்டு வந்து அவனை நோக்கி பார்த்து ஆக்கி உலகத்தையே பிசாசு ஆகிட்டான். இப்ப இங்க சொல்றாரு சங்கீதம் 37:37, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அடுத்த வசனம் பாருங்க, அக்கிரமக்காரர் ஏகமோ அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்கரின். அப்போ அக்கிரமக்காரர் எப்படி அழித்து போவாங்களாம்? ஏகமா அழித்து போவாங்களாம். ஏகமானது ஏகமா அழித்து போனா அப்படியே அழிச்சு நாசமாயிடுவானா அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்கனுடைய முடிவு. அப்போ துன்மார்கனை நோக்கி பார்க்காதே, ஜீவ மார்கனை நோக்கி பார். துன்மார்கனாகிய பிசாசியை நோக்கிட்டு இருக்கிற ராத்திரி பகலாம், அதனுடைய முடிவு அறுப்புண்டு போவதே, ஏகமாய் அழிக்கப்படுவதே அக்கிரமக்காரர். அப்ப அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்கரின் முடிவு. துன்மார்க யாரு? ரோமர் 3:20, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனவன். துன்மார்கன் பாவம் செய்வான், தேவ மகிமை அற்று போயிருப்பான், அவன் தான் துன்மார்கன். அப்ப ரோமர் 3:20 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை. உலகத்துல எல்லோரும் வானத்துக்கே போய் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா யாருமே மாதிரி கிடையாது. பெத்த தாய் பெத்த தகப்பனோட மாதிரி கிடையாது. யார் தான் மாதிரி? இயேசு. அல்லேலூயா. இயேசு பரம தகப்பன். அப்பாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், அம்மா பேச்சு கேட்கணும். அவங்க சன்மார்க்க நெறிமுறைகளை சொல்லி கொடுப்பாங்க. தப்பு செய்யாத, நல்லா படி, கெட்ட பசங்களோட சேராத, இது சன்மார்க்க நன்மார்க்கங்களை போதிப்பாங்க அப்பா. இயேசு ஏற்றுக்கொண்ட தகப்பனா தான் இயேசு பற்றி போதிப்பார் உனக்கு. புரியுதா தம்பி? ஆபிரகாம் தனக்கும் தன் வீட்டார் அனைவருக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து போதிப்பான் என்று அறிந்திருந்தாராம். ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுறது எப்படின்னு சொல்லி ஈசா கத்துக் கொடுக்குறான். அப்புறம் யாக்கோபு பேர பிள்ளைகளுக்கு அவன் மனைவி எல்லாம் கத்துக் கொடுக்குறான் பாருங்க. அப்போ இயேசுவே தெரியாத அப்பா என்ன சொல்லி கொடுப்பாரு? நன்மை தீமையில் தாங்கிறார் அந்த அப்பா. தீமையை சொல்லி கொடுப்பாரு. எந்த பீடி பிடி பொடி போடு சாராக்குடி எந்த தகவல் தீமையான காரியம் சொல்லி கொடுக்க மாட்டாரு. என்ன சொல்லி கொடுப்பாரு? நன்மையான காரியத்தை சொல்லி கொடுப்பாரு. ஒழுங்கா படி, ஒழுங்கா போ, அந்த கெட்ட பசங்க கூட சேராத, சண்டை போடாத, திருடாத, கொல்லாத, தண்ணி அடிக்காத, இதெல்லாம் சொல்லுவாரு. சொல்லுவாரா? அதுக்கு பேர் நன்மை. எந்த தாயும் நன்மார்க்கத்தை தான் போதிப்பா. ஒழுங்கா எதிர், ஒழுங்கா படி, ஒழுங்கா கீழ்படி, நல்லா குலி, நன்மார்க்கத்தை போதிப்பாங்க. ஏன்னா அப்படி நன்மார்க்க குணத்தை தான் எந்த தவறு நீ கெட்டுப்போ, பீடு பிடி சாராய் குடி, கெட்டுப்போ, சீட்டாடு, தீமையான காரியத்தை போதிக்க மாட்டாங்க. ஆனா நமக்குள்ள தீமையும் இருக்குது, நன்மையும் இருக்குது. அதனால உலக பிரகமான தாய் தகப்பன் நன்மார்க்கங்களை, நன்மை தீமைன்னு பாரு, நன்மார்க்க நெறிமுறைகளை போதிப்பாங்க. நீ ஸ்கூல்ல போனா கூட அந்த நன்மார்க்கத்தை தான் போதிப்பாங்க. அப்போ ஜீவ மார்க்கத்தை யார்? இயேசுதான். திருச்சபையில தான் போதிக்கணும். அதுக்குதான் திருச்சபையில ஜீவ மார்க்கத்தை குறித்து போதிக்கணும். திருச்சபையில் கூட பீடி பிடிக்காத, பொடி போடாத, சினிமா பார்க்காத, விபச்சாரம் பண்ணாத, அப்படி போதிச்சுதான் திருச்சபை. நன்மார்க்கங்களை போதிக்கிற சபை, சுயநீதி நியாய பிரமாணங்களை போதிக்கிற சபை. அது என்ன பண்ணாது? நன்மார்க்கம் மனுஷனை ரட்சிக்காது. அப்போ ஏன் சின்னாத்தை போதிச்சாரு? ஜீவ வார்த்தையை போதித்தார். நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். பரமண்டல இருக்க பிதாவுக்கு உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். இது எந்த காலேஜ் சொல்லி கொடுக்குறாங்களா? எந்த ஸ்கூல்னா சொல்லி கொடுக்குறாங்களா? ஸ்கூல் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? பொய் பேசாத, திருடாத சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? அது எல்லா ஸ்கூலும் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு பேர் நன்மார்க்கங்கள். திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது,
இதெல்லாம் எல்லா தகப்படும் எல்லா மதங்கள் எல்லாத்தையும் போதி. ஆனா ஜீவ மார்க்கத்தை போதிக்குது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு அதையும் தாண்டி ஜீவ மார்க்கத்தை போதிக்கிறார். ஜீவ சொல்ற ஜீவன் சபிக்கொண்டே ஆசிர்வதி, பகைக்கொண்டே நன்மை செய், சத்துருக்களே சிநேகி. அந்த இயேசு ஜீவன் பரிவன் ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு போதி. அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்துடும். அந்த ஜீவனுக்கு பேரு கோட்கை, தேவரகமான ஒரு வாழ்க்கை. அதை இயேசு போதிக்கிறாரு. அந்த இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்துவத்துக்கு வெளியே போட முடியாது. நீ நன்மை தீமையில பிறந்ததுனால, நீ நன்மார்க்கனா இருந்தாலும் துன்மார்க்கனா இருந்தாலும், நன்மை தீமையில பிறந்ததுனால திருடனாகி பிசாசு அக்கிரமக்காரர் ஏகமோ அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. அறுப்புண்டு போற சாகவே சாவாய். நன்மார்க்க துன்மார்க்க அந்த கனியை புசித்து வந்துக்கிறான். என்னதான் நன்மார்க்க நெறிமுறைகளை கை கொண்டாலும் உள்ள தீமையும் கலந்த நன்மை தீமை கலந்த அறுப்புண்டு போவதான் முடிவு, அதனுடைய முடிவு. அப்போ ஐயா நல்ல மனுஷனுங்க ஐயா, யார் எந்த கட்ட வார்த்தை, யார் எந்த கட்ட பழக்கம் அந்த வந்த வம்பு சட்டிக்கு போவோம் நல்லவருங்க ஐயா. அவர் பீடி பிடிக்க மாட்டார், கொடி போட மாட்டாருங்க, கட்ட வார்த்தை கூட பேச மாட்டார். ஊர்ல சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் போய் பார்த்தா ஏகப்பட்ட சாப்பிட்றாங்க, வியாதி சாப்ப பாவம் மரணமா இருக்கும். கட்சியில் அவர்கிட்ட போய் இயேசு பத்தி சொல்லி பொத்துக்கிட்டு வர அவர் கோவம் வந்த இல்லையா? பீடி பிடிக்க மாட்டார், கொடி போட மாட்டார், சினிமா பார்க்க மாட்டார், கெட்ட வார்த்தை பேச வெள்ளையும் சொல்லியுமா இருப்பாரு. பட்டா நல்லா எல்லாருக்கும் நன்மார்க்கத்தில் இருக்கிறாரு. இயேசு பற்றி சொன்னா பொத்துக்கிட்டு வரும் அவரு கோவம் வந்தா இல்லையா ஊர்ல? ஏன் அவருக்கு பொத்துக்கிட்டு வருது? இயேசு பத்தி இயேசு நல்ல தனமா சொல்றாரு. சுவிசேஷம் சொன்னா அவருக்கு எரிச்சல் வருது. அப்போ உள்ள தீமைக்குதா இல்லையா? இருக்கா? கையை தட்டு இல்லையா? வெள்ளையும் சொல்லியுமா இருப்பாரு. உண்மையிலே நன்மார்க்கம் தான். யாருக்கு எந்த கெடுதல் செய்ய மாட்டார், மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார். நல்லவரா இருப்பாரு. நல்லவரு கெட்டவர் கொஞ்சம் இல்லதுனால இயேசு ஜீவ மார்க்கத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணாங்க. அப்படியே இயேசு பத்தி பொத்துக்கிட்டு வந்து அவர் கோபம். அப்போ உள்ளகிற தீமை எழும்புது பாரு, அப்படியே பிசாசு. கரெக்டாப்பா? இயேசு பத்தி சொல்ல கோபம் தான் இல்ல ஜனங்களுக்கு. ஏன்னா உள்ளகிற தீமை. அப்போ அண்ட விட மாட்டது ஜீவ மார்க்கத்தை. இயேசு அந்த ஜீவ மார்க்கத்தை தான் உலகம் ஃபுல்லா போய் பிரசங்கம் பண்ண சொன்னாரு. அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு பிசாசு தலையை நசுக்கணும். அதனாலதான் சுவிசேஷம் சொல்றாரு. இந்த மேட்டர் தெரியுதா? இது தெரியலனாக்கா அடி வாங்கிட்டு வர வேண்டியதுதான். தெரியல நீய கஷ்டம், உனக்குள்ளே நன்மை தீமை எழும்போம். உனக்கே வெறுப்பு கஷ்டப்படுறான் அவனை பார்த்தாக்கா. ஏசு நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவரத்தம் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பிசாசு தலையை நசுக்கிறாரு. அதனால ஜீவ மார்க்கம் தெரியலன்னா நீ வல்லமையான சுவிசேஷகனா இருக்க முடியாது, வல்லமையான ஊழியக்காரனா இருக்க முடியாது. அந்த ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலக கொடுக்கணும். நன்மை தீமை நன்மார்க்கும் துன்மார்க்கும் அவனுக்குள்ள இருக்குது. சாகவே சாக கிடக்குறான். அவன் வீட்டுல சாபங்குது, வியாதிக்குது, வறுமைக்குது, தரித்திரக்குது, கொள்ளை நோய் வருது, ஆபத்து வந்து விபத்து எல்லாமே இருக்குது. எல்லா கேடு பணம் காசு கோடி கோடியா இருக்குது. கட்சியில் பார்த்து குடும்பத்துல சாபம், பிள்ளைங்க வாழ்க்கையில் எதுவும் சாபம், திருமண வாழ்க்கையில பிரச்சனை, பிள்ளைகள் கை கால் சைரோகம், தரித்திரம், பகை, என்னதோ இருக்குது அசுத்தாவி. அப்போ இயேசுவை நோக்கி, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். உத்தமன் யாருன்னா இயேசு. ஆமா, மனுஷன் உத்தமம் கிடையாது, அவர் உத்தமருன்னுவாரு. நன்மார்க்க உத்தமன் இல்ல, ஜீவ மார்க்கத்துல அவன் இயேசு சார் இயேசு ரத்தத்தையே குத்துருவான், பரலோகத்தையே குத்துருவான். அந்த இயேசு நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவனை சாதாரண ஜீவ சார் பரலோகமே அதை குத்துறாரு பாரு. அப்ப நன்மை தீமை என்னத்தை கொடுப்பான்? நன்மை தீமையே குத்துருவான் ஜனங்களுக்கு. பெத்த பிள்ளையை கொடுப்பான், உலகத்தும் கொடுப்பான், எவ்வளவு சேர்த்து உலகம் சேர்த்து. அப்ப உள்ள ஏதோ ஒண்ணுக்குது மனுஷனுக்கு. என் தாய் என்னை பாவத்தில், அப்ப பாவம் மரணம் என்ற அதை கொடுத்து எவ்வளவு சபிக்கப்பட்டு உலகம் கல்வி போட்டு இயேசு ஜீவன் இருந்துன்னா இயேசு ஜீவசார ஜீவனத்தை விட்டு அந்த ஜீவனை தேவன் தர குலத்தை ஊத்தினா நீ தான் உத்தம, நீ தான் செம்மையானவன், உன்னுடைய முடிவு சமாதானம். கையை தட்டி அல்லேலூயா. அப்ப ஏதோ ஒன்று கொடுக்குறேன் காலையில இருந்து நைட்டு தூக்குற வரைக்கும். ஆதாமின் சிந்தை மரணம். ஆதாம் நன்மத்தை மறியத்தக்க கனி புசித்து அந்த தேவன் தர உலகத்துக்கு சபிக்கப்பட்டு போயிட்டான். இப்போ வருத்தப்பட்டு வர எல்லோரும் எண்ணத்தில் நானே ஜீவ இயேசு ஞானதான ஜீவ விச்சத்து கனி புசித்து அந்த ஜீவனை இயேசு ஜீவன் தேவன் தர உலகத்துக்கு கொடுத்தா நீ உத்தமன். பரலோகம் பார்க்குது, தேவதூரம் அசுத்தாவை பார்க்குறாங்க. உன்னுடைய முடிவு அறுப்புண்டு போவது கிடையாது, நீ ஐந்து போக மாட்டேன். உன்னுடைய முடிவு சமாதானம், இலைப்பாதல், ஆசுவாதம். பாவன்ட்டு மறந்து தேவநீதி உயிர்த்த ஆசுவாத ஐஸ்வர்யம் வாசல தட்டம். நானே திராட்சை செடி, நீ கொடி. ஒருவன் வாக்கு நிலைத்திருந்தா மிகுந்த கனிகளை கொடுப்பான்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அல்லேலூயா. எப்படி யார பார்க்கலாம்? பிசாசியா இயேசுவியா? ஆமா, பிசாச பார்த்தா ஏவாள் பிசாஸ் தான் போய் பார்த்தா. நல்லா ஜோரா இருந்தா, ஜக 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 ஜகன் ஏதே தோட்டத்துல சொர்க்கத்துல இருந்தாலும் அவளை மாதிரி அழகி யாருமே கிடையாது உலகத்துல. பேசுனது உலக அழகி எல்லாம் தோத்து போயிடுவாங்க அவகிட்ட. உன்னில் பழுது ஒன்றும் இல்லை, மேலிருந்து உச்சந்திலிருந்து உள்ளங்கால் பழுதே இல்லை. ஜீவ சுவாசத்து ஜீவாத்மாவாகி ஜீவ விருட்சத்துக்கு தேவன் தனக்கு ஆதாரம் முழு உலகத்து கொடுக்கிற வரைக்கும் உத்தமனாகிய கர்த்தரையே நோக்கி பார்த்திருந்தா. ஏதே தோட்டம் குட்டி சொர்க்கமாக இருந்தது. அங்க வியாதி, வறுமை, தரித்திரம், வெக்கம், கடன் தொல்லை, கோர்ட்டு கேஸ், வட்டி கடை, ஜெயிலு, ஹாஸ்பிட்டலு இதெல்லாம் இல்லைங்க. வியாதியே இல்லை, மரணம், கலர் தோட்டமே இல்லை. ஜீவ விருட்சம் இருப்பது. அல்லேலூயா. நானே வழி சத்தியமா அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தை சிலுவையில பிதாவாகிய தேவன் இயேசு உலகத்துக்கு அனுப்பிச்சுக்கிறாரு. வருத்தப்பட்டு பாரசபைக்குள்ள எல்லாம் எங்கிட்டு வாங்க, பிசாசு கோபுரம் எல்லாம் எங்கிட்டு வாங்க. எங்க? ஏதேன் தோட்டத்தில். எவ்வளவு மக்கள் தொகை ஏதேன் தோட்டத்துல? எத்தனை ஆணு எத்தனை பெண்ணு? ஒரே ஆணு ஒரே பெண்ணு, அதான் மக்கள் தொகை ஏதேன் தோட்டத்துல. பிசாசு கூப்பிட்டா வா 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 ஏ வேலை. ஏசு கூப்பிட்டாரு. வருத்தப்பட்டு பாரசபைக்குள்ள இப்ப மக்கள் தொகையான நம்ம சபை என்ன சபை? குளோபல் சர்ச், இன்டர்நேஷனல் சர்ச். 811 கோடி பேர் கூப்பிடணும்பா. எல்லாம் ஆதாம் வழியா ஏவாள் வழியா நன்மத்தை மரியத்தக்க கனிய தேவனுக்கு நன்மார்க்க துன்மார்க்கத்தை கொடுத்து அறுப்புண்டு போயிருக்கிறாங்க. ஏகமாயிட்டு போறாங்க. சாபத்துல, பாவத்துல, மரணத்துல, தரித்திரத்துல, வியாதியில. நாட்டுக்கு நாடு யுத்தம், எங்க பார்த்தாலும் யுத்தம் நடக்குது பாரு. விஞ்ஞானம் பெருகி போச்சு, கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் எல்லாம் பெருகி போச்சு, ஹெலிகாப்டர் எல்லாம் வந்துச்சு, குண்டு எல்லாம் வச்சு ஐக்கிற வேலையை தான் பார்க்கறான். நன்மத்தையுமே ஒன்றும் மாறல. விஞ்ஞானம் தான் பெருகி போச்சு, நாகரிகம் பெருகி போச்சு, கம்ப்யூட்டர் பெருகி போச்சு, ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர், ராணுவப்படை, விமானப்படை எல்லாம் பெருகி போச்சு. ஆனா அதே நன்மத்தை நன்மை, நன்மார்க்கு, துன்மார்க்கம். அதனால நாட்டுக்கு நாட்டு யுத்தம் அங்கே போறான், தர்றான், கொள்றான், அழைக்கிறான். அப்ப என்ன பண்றாரு? வருத்தப்பட்டு பாரு சுமக்குள்ள எல்லோரும் எங்கிட்ட வாங்க வாங்க, தாமஸ் சுலசராம் கிட்ட வாங்க, ஜீவ மார்க்கத்தை கற்றுக்குங்க. உதிக்கிறவன் ஒளி நிறத்துக்கு ராஜாக்களும் உதிக்கிறவங்களே ஜாதிகளும் வருவாங்களாம். எல்லா ராஜாக்களும் வாங்க. அமெரிக்கா ராஜா, ஐரோப்பா ராஜா, சைனா ராஜா, ஜப்பான் ராஜா, இந்தியா ராஜா, எல்லா ராஜாவும் வாங்க. தாமஸ் சுலசராம் ஊழியக்காரர்கிட்ட வாங்க. அவன் ஜோயே ஜீவ மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குறான். தேவன் தனக்கு இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை அசுத்தாய் தொத்தி பசுத்தாய் இறக்கி அக்கிரமக்கார ஏகமாயிட்டு போக மாட்டேன், துன்மார்க்கனாகிய நீ அறுப்புண்டு போக மாட்டேன். கிறிஸ்துவின் ஜீவனை பரிபூர்ண தேவ நீதி உயிர்த்துல தேவன் ஆதாரம் மூடு பாவனை அசுத்தாயிட்டு பாவ சாப மன பாதாளி பரலோகராஜி போவேன். கையத்தை அல்லேலூயா. அதனால செய்தியை கேட்க நீ பாக்கியவான். கோடி ரூபாய் நீ காணி கணி குத்தே தேர்ந்தான் கர்த்தருக்கு. அல்லேலூயா. அப்போ அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. அடுத்த வருஷம் பாருங்க. நீதிமானின் ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். என்ன சொன்ன யாருடைய சங்கீதம் பாரு? தாவீதின் சங்கீதம் தான் நினைக்கிறேன். 37ஆம் சங்கீதம். தாவீது இந்த மேட்டர் எல்லாம் தெரியுது. ஆடு மேய்க்கிறவங்க தாவீதுக்கு இந்த மேட்டர் எல்லாம் தெரியுது. ஆடு மேய்க்கிறவன் எல்லாருமே எழுதி வச்சுக்கிறான் பாரு பைபிள்ல. அப்போ நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். ரட்சிப்பு கர்த்தரால் வரும். பட்சிப்பு பிசாசால வரும், சாத்தானால வரும். சொல்லு, ரட்சிப்பு கர்த்தரால் வரும், பட்சிப்பு பிசாசால வரும். அதனால பட்சிக்கப்பட்டு போயிடாத. பாவத்துல, சாபத்துல, மரணத்துல, தரித்திரத்துல, பாதாளத்துக்கு போயிடாத. கர்த்தரால் வர அந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். அந்த இயேசு ஜீவனை பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. பாவம் மனு போய் பசுத்தாய் வந்தேது தேவதர் பணிவிடை செய்தே தருவாங்க. அப்போ ஆதாமின் சிந்தை மனு கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யாத நீதிமான் யார்? இயேசு ஏற்றுக்கொண்டு நீதிமான், தேவ நீதிமான். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு குத்திட்டீங்கன்னா நீதிமான். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார். யார்? கிறிஸ்துக்குள்ள இருந்தா. ஆதாமுக்குள்ள இருந்தா பிசாசம் வந்து உதவி செய்வான். அவனுக்கு உதவி செய்ய திருடுவான். திருடன் திருடவும் கொள்ளும் வேறுண்டு நானும் அவைகளுக்கு
ஜீவன் உண்டா பருவம். அந்த ஜீவன் எடுக்கணுமா இல்லையா? அந்த ஜீவ சொல்ற ஜீவன் தேவன் தர கொடுத்து விடனா? இல்ல நான் எங்க அம்மா வயலே போறேன், நண்பத்தையிலே போறேன்னாக்கா நன்மார்க்க துன்மார்க்கம் சாகவே சாவாய். அக்கிரமக்காரர் ஏகமோ அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதே துன்மார்க்கம். சீரிஷான் கேட்கும்போது பயமாக்குது. அக்கிரமக்காரன் ஏகமாய்ந்து போவானா, துன்மார்கன் அறுப்புண்டு போவானா, சாபத்துல பாவத்துல மரணத்துல தரித்திரத்துல பாதாளத்துல, கட்சியில பணம் இல்ல காசு இல்ல சமாதானம் சத்துத குடி சமாதான குடி கூத்து சுயநீதி அநீதி எல்லாம் போய் அறுப்புண்டு போய் கட்சியில் பாதாளத்துல போய் சேர்ந்துறான். அப்போ நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்களுடைய கைக்கு தப்பித்து ரட்சிப்பார். நீதிமான்கள் பாரு, நீதிமான்களை துன்மார்களுடைய கைக்கு தப்பித்து ரட்சிப்பாராம். அப்போ நீ நீதிமானா இருந்தா ஆதாம் மூலமா பார்த்தா துன்மார்க்கன் அவன் கைக்கு நீ எப்ப தப்பி போயிருமா? அவனுக்கு இயேசு கிறிஸ்து ஜீவனை பரிவுல தேவன் தன குலத்துக்கு கொடுத்தாதான் நீ அவங்ககிட்ட தப்பித்தே வர முடியும். நீ ரவுடி பார்ட்டிக்கு இது நண்பத்தையே மரியாதைக்கவன் ரவுடி பார்ட்டி அவங்ககிட்ட தப்பிச்சு வரனா இயேசு ஏற்று தேவி நீதி இதுல இருக்கிற தேவன் தனக்கு ஆதாம் மூடுவதுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீ அவன் கைக்கு தப்பிச்சு வந்துடலாம். கையத்தட்ட அல்லேலூயா. கோலியாத்து கைக்கு தாவீது தப்பிச்சினாரா இல்லையா? நீயோ நீதி கத்துடைய சேனை கத்துடைய நாமத்தினாலே பராமரி. அவன் தான் நீதிமான். கத்துடைய நாமம் அந்த ஜீவ சொல்ற ஜீவன தேவன் தனக்கு ஆதாம் மூடுவதற்கு கோலியாத்துக்கு தப்பிச்சினா இல்லையா? துன்மார்க்க கோலியாத்துக்கு தாவீது. அதே மாதிரி எஸ்ராஜ் ஆமானு 124 சக்கர ஜனாதிபதி யூதகுலத்தையே சங்காரம் பண்ணுவானா. எஸ்ரும் தப்பினா பொத்தைகாயும் தப்பிச்சு விட்டா அவனுக்கு 50 வயதுல தூக்கு மரம் வச்சுக்கிறான். எவ்வளவு பேர் துன்மார்க்கம் பாருங்க. எஸ்ராஜ விருந்திலே திராட்சசம் பரிமாறி இயேசு ரத்தம் தேவன் தனக்கு உலகத்து ஆகாச ராஜா அவனுக்கு விருந்திலே திராட்சசம் இந்த அப்பத்தை புசித்து திராட்சசம் இந்த திராட்சை ரத்தமா இருக்கிறது அப்போ சரீரமா இருக்கிறது. அந்த தேவனுக்கு தனக்கு ஆகாச ஆமானுக்கு முழு உலகத்துக்கு தா பாரு. யோதகுலமே சங்காரத்துக்கு தப்பி விட்டா ஒரு எஸ்ஆர் ராஜா ஒரு நீதிமாண்டி உட்கார்ந்த இடத்துல இந்த அரண்மனையில் இருக்கிறான். 120 நாடு அதுல இந்திய தேசம் ஒன்னா அரண்மனையில நல்லா சொகுசு பெட்ல ராஜா ஆகாச ராஜா வச்சுக்கிறான். அது எப்படிப்பட்ட அரண்மனையா இருக்கும் பாருங்க. 120 நாடு சக்கரவர்த்தி உள்ள போய் பார்த்தா சர்ற தூக்குறோம். 7 ஸ்டார் ஹோட்டல்ல பத்துக்கிறேன் நீ பாஸ் எப்படி பாஸ். நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது சிலோனுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. 5 நாள் அந்த 7 ஸ்டார் ஹோட்டல் கோயம்புத்தூர் பட்டணத்தில் என்ன அதெல்லாம் கண்ணால் பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய ஹோட்டல்ல 5 நாள் தங்கியிருந்தான். அந்த போய் பெட்ல அப்படி பார்த்தா சர்ன்னு ஒரு அடி அப்படி இறங்கும். பார்த்தா அப்படி தூக்கம் புல் ஏசி தூக்கம் வச்சு பாரு. அப்படி ஒரு தூக்கம் உண்மையிலே 5 நாள் அப்படி இருந்து தூக்கம். அந்த மாதிரி பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள் கோட்டீஸ்வரர்கள்லாம் படுக்க பெட்டெல்லாம் அவ்வளோ அருமையா இருக்கும். அந்த மாதிரி எஸ்ஆர் ராஜாத்தி அரண்மனையில் பத்துக்கிட்டு கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குறா உட்காந்தத்துல இருந்தே. அதனால்தான் நம்ம உட்காந்து முழு 7 கண்டத்துக்கு மிஸ்டரி அமைச்சிருக்கோம். முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பண்ணி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாயத்துக்கு பசுத்தா இறங்கி தேவதூர் பண்ணி காப்பாற்றி விடுறோம். நம்ம சபை ஆஸ்வதிக்கப்பட்ட சபை. அல்லேலூயா. கையத்தட்ட அல்லேலூயா. அப்போ நீதிமான்களுடைய ரட்சிப்பை கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் இயேசுவை நம்பி இருக்கணும்னா இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கூட கொடுத்தாதான் நீ நம்புற. முழு உலகத்துக்கு ஒரு ஆளுக்கு பகை கசம் காட்டினா கூட நீ நம்பிக்கை தோத்து போயிடுச்சு. ஆனால் தான் இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் ஆமா இயேசு இவ்வளவாய் உலகம் ஆதாம் முழு உலகத்துக்கு அன்பு ஜீவனை வானத்தோடு சகல அதிக தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்கு இயேசு ஒரு பழைய கை போடல. அவர் வேலை வர வரைக்கும் நம்முடைய பாவத்தை நம்முடைய அக்கிரமத்தை நம்முடைய அநீதியை ஏற்றுக்கிற வரைக்கும் ஒரு வியாதி ஒரு சாபம் ஒரு மரணம் ஒரு தத்து ஒரு பிசாசு இயேசு ஜெயிக்க முடியல. ஏனென்றால் அவர் ஜீவ விச்சதுக்கடி ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு குத்திட்டே இருந்தாரு. ஒரு துன்மார்க்க இயேசு மேல கை கூட போட முடியல. ஒரு வியாதி ஒரு சாபம் ஒரு மரணம் ஒரு தத்திரம் தாக்கல. அந்த இயேசு தன் ஜீவ சொல்ற ஜீவரத்தை உங்களுக்கு இயேசு சாமனை குத்திருக்கிறாரு. ஜீவ விச்சத்தை குத்துக்கிறார். நீ நன்மத்தை மாதிரியே கட்டிலே தான் நான் போவேன்னாக்கா அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதே துன்மார்கனுடைய அதான் நமக்கு நடக்கும். இப்படின்னா அப்படி அப்படின்னா அப்படி ஆதாமின் சிந்தை மரணம் கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். அந்த கிறிஸ்துவ சரி கிறிஸ்துவ ரத்தத்துக்கு வேலையை பரலோகமே இருக்குது. வானத்தோட சகல அதிகாரம் இருக்குது.
ஆதாமுக்குள்ள பாவசாபமான எல்லா பிசாசுகளும் எல்லா கேடுபாடு எல்லாம் கெட்டதான். பாவம், அக்கிரமம், அநியாயம், அநீதி, கண்ணிச்சம், சுயநீதி, அநீதி, ஆகாது போகாது வராது எல்லாம் மோசம்தான். பிசாசு உரிமையா வந்து திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான். திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வேறுண்டு கூறான். நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன்றாரு. அதனால நம்ம ஜெபம் பண்ணோம். அது 4 வசனத்தை மறக்காதீங்க. சங்கீதம் 37:30 நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். இயேசு கர்த்தர் உத்தமர், அவர் ஜீவன் உள்ளவர். அந்த ஜீவன்ல தேவி நீதி உயிர்த்தெழுகிறது. அந்த பிதாகுமார் பசுத்த ஆதாம் முழுவது. இந்த உத்தமனை பார்க்க விருப்பலன்னா ஏதேன் தொல்லை ஜீவத்துக்கு நண்பத்தை மாதிரி பிசாசு நன்மார்க்கு துன்மார்க்கத்தை போய் பார்த்து அதை போய் தேவன் தர உலகத்துக்கு கொடுத்து வாழ்நெல்லாம் திறந்து கொண்டதாகி முடிவு பாதாள் பிசாசுக்கிட்டே அவங்ககிட்டே போய் சேர்ந்துட. அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதே துன்மார்க்கனின் முடிவு. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்கள் துன்மார்களுடைய கைக்கு தப்பித்து ரட்சிப்பார். ஆமா, நண்பத்தை மறியத்தக்க கரிய தேவன் தனக்குள்ள தேவனுக்கு தப்பிச்சு வேணி பிசாசுக்கிட்டு போய் மாட்டீங்க. கிறிஸ்துவ தேவன் தன பிசாசுக்கு தப்பிச்சு தேவன்கிட்ட போய் சேர்ந்துருவேன். இப்படின்னா அப்படி அப்படின்னா அப்படி எப்படி சவிக்கும் கையத்தட்ட அல்லேலூயா ஜெபலமா. அதனால நான் எப்படி வாழ முடியாது பிரியமானவர்களே. ஆதாமுக்குள்ள இருக்குன்னா ஆதாம் பாவம் செய்து தேவன் பிசாசு நண்பத்தை கரிய ஆதாமே சேர்ந்து உனக்கு மற்ற கிறிஸ்துவ சேர்ந்த ஜீவனும் சமாதானம். அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் என்றிலும் என் வார்த்தையில் அவனை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகள், ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, பரலோக கனி. அட்ரஸ் கேட்டுட்டு வந்துடும். எப்படி பிசாசு அட்ரஸ் கேட்டு வந்துடும். நண்பத்தையுமே தேவன் தனக்குள்ள ஏதோ ஒரு வியாதி வறுமை, தரித்திரம், ஆகாது வறுமை, கடன் தொல்லை, ஆபத்து, சபிக்கப்பட்டு ஒரே பிரச்சனை, சமாதானம் இல்லை, சந்தோஷம், நல்லா தூக்கம் வர மாட்டேது, டிப்ரெஷன்றாங்க. பல விதமான வியாதி வருது. கண்ணு வியாதி, காது வியாதி, லக்ஸ் வியாதி, கிட்னி வியாதி, உடம்பெல்லாம் கெட்டு போகுது. ஏதோ நடந்துக்குது, திறந்து கொண்டது ஆகிக்குது. அதனால இனி நான் அல்ல, இயேசுவே எடுக்கொள். அந்த இயேசு நானே வழியை சத்தியம் ஜீவனமாக அந்த தேவநீதி உயிர்த்தல பிதா போன ஆதாம் முழு விளத்து கொடு. சபிக்குள் ஆசதி, பகைக்குள் நன்மை செய், சத்துக்களை துன்பப்படி ஜபம் பண்ணு. இயேசு ஆமட்ட வாக்கு தத்தங்க ஆதாம் மூலமா சபிக்குவான், பகைப்பான், நிந்திப்பான், தூஷிப்பான். நீ சபிக்கிறது சபிச்சாக நீ அவனை ஒண்ணு, நீ அஞ்ச அவனை அஞ்ச. கிறிஸ்துவை கொடு. தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு வாழ்நாள் கூட இடைவிட எக்காலத்து கொடு. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்கள் துன்மார்களுடைய கைக்கு தப்பி வைத்து ரட்சிப்பார். உலகம் உள்ள துன்மார்க்க உன் வீட்டாரே உனக்கு சத்ரு. ஏன் கூட பந்துக்கிட்டே சத்ருவாக்குறான். அம்மா வயசுல பாவத்துல பந்துறான், சத்ருவா தான் இருப்பான். அவனை நீ ஜெயிக்கணும், கிறிஸ்துவை காட்டு. உன் சகோதரனுக்கு சகோதரனுக்காக ஜீவனை கூட பெரிதாரன் ஒன்றியவாள் படிக்கிறான். கிறிஸ்துவ ஜீவனை பருவ தேவன் தனக்கு ஆதாமும் முழுவதும் கொடு. உன் சகோதரனை நீதான் அவனுக்கு எஜமானா இருப்பாய். நீ தலையா இருப்பாய், வாழா இருக்க மாட்டாய். நீ மேலா இருப்பாய், கீழா இருக்க மாட்டாய். ஜெபம் பசுத்த பிதாவே தரிமான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. 30 நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசு உத்தமன். எப்படி அவர் உத்தம? பகைக்கிறவன், சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், தூசிக்க ஜீவ பரலோகத்தை அவன் தான் உத்தமன். ஸ்தோத்திரம். அந்த ஜீவன், அந்த பரிபூர்ண ஜீவன் உனக்குள்ளே இருக்குது. அந்த ஜீவ வித்தத்தை விட்டுட்டா நீ உத்தமம் கிடையாது, நீ அக்கிரமக்காரன். நன்மை தேவையா தேவன் தனக்கு நீ அக்கிரமர் ஏகமாக அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதே துன்மார்க்கம், நன்மார்க்க துன்மார்க்கம். அறுப்புண்டு போவதே தான் முடிவு, வேற போக்கே கிடையாது. திருடவும் கொள்ளும் அழிக்கும் வேறுண்டு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் அது பருவம். அந்த ஜீவன்ல தேவநீதி இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம். அதனால்தான் இயேசு மத்திய மாட்டுலோக்கார் எங்கும் சுற்றி தந்தார். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று போனார்கள். அக்கிரமக்காரர்கள் அறுப்புண்டு போனார். வியாதியத்தை திமிர்வாதக்காரர் லேகோர் பிசாசு பெரும்பாடுள்ள சொல்லி எங்க பார்த்தாலும் சாப பாவம் மரண தரித்திரம் அன்னைக்கு அதே ஜனங்க தான். இயேசு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்கு ஜீவ சொல்ற ஜீவரத்தம். அதுல தேவநீதி உயிர்த்த பிதாபன் ஆதாம் கூடுது அசுத்தாயத்தை பசுத்தாய் இறக்கி அவளை விடல. இனிப்போ பாவத்தை கிறிஸ்துக்குள்ளே நானே நீங்கள் ஒருவன் மிகுந்த கடைகள் பாட்டு சொல்லியிருக்கேன். கத்தாவி இந்த வார்த்தை கேட்டு ஒரு ஆஸ்வதிக்கும்படி உலகம் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் ஜெபிக்கிற கத்தாய். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ் இலவச கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமான ஆக்கப்படலாம். ஆதாமுக்குள்ள பிறந்தவங்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வர கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்கள், 130 கோடி இந்திய தேச ஜனங்கள், 4990 சோழவர் கிராம ஜனங்கள், வேலூர் மாவட்டத்தில் 50 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள், கிராமங்களில் பட்டணத்தில் முழு உலக இயேசு ஜீவன் பருவ ஜீவனை பிதாகுமார் பசு ஆதாம் முழு கொடுக்க அசுத்தாய் பசுத்தாய் தேவதர்கள் அலையலையாய் கிராமங்கள் தோறும் பட்டணம் தோறும் அசுத்தாய்களோட பசுத்தாய் தேவதர்களாம் பணிவிட செய்ய நீரே திராட்சை செடி
முழு உலகத்தில் 816 கோடி இயேசு ஜீவன் பரிவர்த்தனை நிலைத்திருந்து அசுத்தா இருந்த பசுத்தா இருக்கு தேவதெல்லாம் பணிவிடை செய்து இப்படி வருகை கேட்டு இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தி எங்களை ஒப்புடுகிற கதா மாபெரிய கொண்டு வரும் பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்துல எல்லா ஜபத்தில் இருக்கிறோம் எங்க ஜீவன்ல நல்ல பிதாவே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் மூலமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்ய சகல உபகாரம் வருவாரே அல்லேலூயா கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே எங்கள் சபை நடக்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கையும் ஆன்லைன் மூலமாக செய்தி கொடுக்குறோம் ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க யூடியூப்ல போங்க ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க இன்னொரு சேனல் எஃப்சிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது அந்த சேனல் இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ் ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இதை நிச்சயமாக நீங்கள் ஆசை கத்திரங்களை ஆசிரியர் செய்தி கத்திரங்களோடு கூட பேசியிருக்கிறார் கத்தரை கணம் பண்ணுங்க கத்திர காணிக்க செய்து கூகுள் பே நம்பர் 7339586648 காட் பிளேஸ் கத்திரங்களை ஆசிரியப்பார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கடைசி நாள் ஏப்ரல் தேவன் உங்களை நல்லமாய் பயன்படுத்துவார் கத்திரங்களை ஆசிரியப்பார் செய்தி எம்ஜிஜே வெல்லூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது கத்திரங்களை ஆசிரியப்பாராக ஆமென்.